தட்டுற விஜயமா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆக்டர் அபிஷியல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா தளபதி 69 ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை முடிச்சுட்டு பாலிடிக்ஸில் இறங்குறாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போது இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கினா வீடியோ எடுக்கிறேன் அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 69 அப்டேட் வந்திருக்கு. 69 அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாருன்றது முன்னாலேருந்து பேசப்பட்டது தான். அதுக்கு அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. அது இப்போ வந்த செய்திகள். கேவிஎம் ப்ரொடக்ஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. நெஞ்சில் குடி இருக்கும் அது பார்த்தோன்னே நிறைய பேருக்கு எப்படி சொல்கிறது, ஒரு கண்கலங்கின மூமெண்ட் தான். ஏன்னா அவர் இத்தனை வருஷம் ஒரு இதில் இருந்துட்டு, சினிமாவில் இருந்துட்டு, இங்கேருந்து திடீர்னு பாலிடிக்ஸ் உள்ளே வராருன்றது பாலிடிக்ஸ் அப்படின்னா அது பெரிய விஷயம். பட் ஆனால் இங்கே ஒரு சினிமா அப்படின்ற ஒரு இது மீடியமில் ஒரு பெரிய ஸ்டார் இதை விட்டுட்டு போகிறாரே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருத்தத்தோட தாக்கம் அந்த ப்ரோமோ வீடியோவில் இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா, சினி மேட்ஸ். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? சினிமா பைத்தியம் அப்படின்றது தான். இதெல்லாம் கேட்கறது கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம். ஆனால் அந்த சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வரப்போகுதுன்னா, ஒரு ரீக்ரியேஷன்ஸ், அதாவது சாங்ஸ் ரீக்ரியேஷன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி பற்பல சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு நம்மளோட ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து கிரியேட் பண்ணி போட போகிறோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல அதை வைக்க சொல்லு. வைங்க. வரப்போற 23 தலைவர் மாநாடு வச்சிருக்காரு. நான் ஏன் தலைவர் மென்ஷன் பண்றேன்னா, நானும் கட்சியில இல்லை, அப்படியும் இல்லை. அதாவது என்னன்னா, நான் விஜயன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்தா நல்லா இருக்குமே தோணுச்சு. வந்தா நல்லதுதான். ஓகே, இப்போ ரீசெண்டா அண்ணன் நடிச்சு ரிலீஸ் ஆன கோட் படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவர் நடித்த படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த கில்லி படத்தில் வர அந்த மருதமலை மாமணியே, அப்புறம் வசீகரா, இதெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த நிறைய இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியே அங்கேருந்து இப்படி மாறி 20 வயசில் இப்படி இருந்தாங்க, 30 வயசில் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஒரு வீடியோஸ்லாம் பறவை அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்துலயும் அவங்களோட பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, யங் விஜய் போக்கிரி ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அது போக்கிரி ரெஃபரன்ஸ்னா எப்படி சொல்றது, அதுல எப்படின்னா பிளைன் ஷர்ட் போட்டு மேல செக்குடு போட்டிருப்பாரு. இதுல மேல பிளைன் ஷர்ட் போட்டு உள்ள செக்குடு போட்டுட்டு இருந்தாரு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சது. அந்த மட்ட சாங்லாம் வரும்போது கையில கர்ச்சிப் கட்டினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது குறிப்பா அது அப்படியே போக்கிரியே தான். அந்த இந்த இந்த மூமெண்ட்லாம் அது எனக்கு வரல. அது அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த த்ரிஷா அந்த மட்ட சாங்கில் ஆடி கொடுக்கும் போது, அந்த கில்லி பட ரெஃபரன்ஸ், அதாவது கில்லி படத்துல அப்படி போட ஒரு சாங் வரும்ல, அந்த சாங்கோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. அடுத்த படத்துல 69 அந்த மாதிரிலாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். அதாவது ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அதை தாண்டி பாலிடிக்ஸ்குள்ள ரெஃபரன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபயராக இருந்துச்சு, தீப்பந்தம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ மேபி இருக்கலாம். அதை பற்றி பேசணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் போகிறேன். ஸோ ஆக்டர் அஃபீஷியல் மட்டும் இல்லாமல் சினிமேட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாய். அப்புறம் பிரியா, நான் லேட் நைட் வருவேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடாம உட்கார்ந்து இடத்துல தூங்கிட்டு இருக்க போறேன். நான் இனிமே வரவே மாட்டேன், தெரியும்ல.